இறைவனை காண, இறைவனை அனுபவிக்க வேண்டுமென்றால் தாழ்ச்சி இருக்க வேண்டும். இன்றைய நற்செய்தி கூறுகிறது, ஞானிகளுக்கும் அறிவாளிகளுக்கும் வெளிப்படுத்தாமல் குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினார். ஆனால் இந்த உலகிலே பலர் தங்களை ஞானிகளாகவும் அறிவாளிகளாகவும் நினைத்து கொண்டு இந்த உலகில் உள்ள எல்லாம் தங்களுக்கு தெரியும், நாங்கள் முக்தி பெற்றவர்கள் என்று தங்களை காட்டிக்கொள்ளுகின்ற அந்த மனிதர்களை ஆண்டவர் முழுமையான வெளிப்பாடை அவர்களுக்கு கொடுப்பதில்லை என்பதை வெளிப்படுத்துகின்றார். குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினார். இந்த வார்த்தையை கேட்டவுடனே எனக்கு ஒரு நிகழ்வு நினைவுக்கு வருகிறது. சில ஆண்டுகளுக்கு முன்பாக செய்தித்தாளில் பார்த்த ஒரு நிகழ்வு. அமெரிக்க நாட்டிலே ஒரு குழந்தை, பள்ளி படித்துக் கொண்டிருந்த ஒரு குழந்தை, தன்னுடைய பெற்றோர்கள் பள்ளிக்கு கொண்டு செல்லுகின்ற பொழுது, ஆலயத்திற்கு அருகில் வருகின்ற பொழுது அந்த குழந்தை தன்னுடைய தந்தையிடம் அல்லது தாயிடம் வாகனத்தை நிறுத்தச் சொல்லும். பின்பு அந்த ஆலயத்திற்குள் சென்று முழந்தாள் படியிட்டு, இயேசுவே நல்லா இருக்கிறீங்களா? நான் நல்லா இருக்கிறேன். நான் இப்போ ஸ்கூலுக்கு போகிறேன். நான் அப்புறம் உங்களை சந்திக்கட்டுமா? ஓகே, பை ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த குழந்தை தினமும் ஜெபம் செய்துவிட்டு சென்றதாக அந்த நிகழ்வை பார்த்தேன். இந்த நிகழ்வில் என்ன புரிகிறது? அந்த குழந்தை இறைவனை பற்றி என்ன தெரிந்து வைத்திருந்தது? என்னால் இன்று வளர்ந்த பிறகும் நமக்கு நம் மீது இருக்கின்ற நம்பிக்கையை நாம் கடவுள் மீது வைப்பதில்லை. இந்த உலகின் மீது இருக்கின்ற நம்பிக்கையை கடவுள் மீது வைப்பதில்லை. மருத்துவத்தின் மீது இருக்கின்ற நம்பிக்கையை கடவுள் மீது வைப்பதில்லை. பலர் எல்லாவற்றின் மீது நம்பிக்கையற்றவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் அந்த குழந்தை, சிறு குழந்தை கடவுள் மீது நம்பிக்கை வைக்கின்றது. அந்த குழந்தை மகிழ்ச்சியாக இருக்கின்றது. ஏனென்றால் குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருந்தால் தான் ஒரு செயலை செய்யும். மகிழ்ச்சி இல்லாத ஒரு செயலை செய்யுமா? செய்யாது. அப்போ இயேசுவோடு போய் பேசுகின்ற அந்த ஒரு உறவு நிலையை அந்த குழந்தை உருவாக்கி இருக்கிறது என்றால் அந்த குழந்தைக்கு அதில் மகிழ்ச்சி கிடைத்திருக்கின்றது. அதுதான் உண்மையான மகிழ்ச்சி என்று அந்த குழந்தை எண்ணுகின்றது. ஆகவே அங்கே சென்று அந்த இறைவனோடு ஒரு உறவை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆகவே அன்புக்குரியவர்களே, யாரிடம் தந்தையை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை இயேசு கிறிஸ்து முடிவு செய்வார் என்பதை இன்றைய நற்செய்தியின் வாயிலாக அவர் நமக்கு காண்பிக்கின்றார். யாரிடத்தில் அவர் வெளிப்படுத்துவார்? நிச்சயமாக தாழ்ச்சி உள்ள மனிதர்களிடத்தில் தான் வெளிப்படுத்துவார். தாழ்ச்சி உள்ள மனிதர்கள் யார்? இந்த உலகே ஒன்றுமில்லை, இந்த உலகில் இருப்பவைகள் ஒன்றுமில்லை என்று அனைத்தையும் நிராகரிக்கின்ற மனிதர்கள். அதாவது உலகை ஏற்றுக்கொள்வார்கள், உலகை ரசிப்பார்கள். காரணம், கடவுளால் படைத்தது. கடவுளால் படைக்கப்பட்ட இந்த உலகை அவர்கள் ரசிப்பார்கள், ஏற்றுக்கொள்வார்கள். ஆனால் இந்த உலகம் அதன் மனிதனுடைய தேவைக்கு இருக்கின்றது. அதன் பின்பு இதைவிட சக்தி வாய்ந்த ஒன்று இருக்கின்றது என்று நம்புவார்கள். அதே நேரத்தில் தன்னை ஒன்றுமில்லை என்று எண்ணுவார்கள். ஐ எம் நத்திங், தட்ஸ் அ ஃபேக்ட். அதுதான் உண்மையும் கூட. யார் ஒருவர் அந்த நிலைக்கு வருகின்றார்களோ அவர்கள் கடவுளை காண்பார்கள். அவர்கள் கடவுளை காண்பதற்கான வாய்ப்பினை இயேசு கிறிஸ்து ஏற்படுத்தி கொடுப்பார். ஏனென்றால் ஆண்டவர் சொல்லுகின்றார், நான் தந்தையிலும் தந்தை என்னுள்ளும் இருப்பது போல. ஆக இயேசுவை கண்டவர் தந்தையை கண்டார். இயேசுவின் வழி இல்லாமல் யாரும் தந்தையிடம் செல்ல முடிவதில்லை. சிந்திப்போம். இந்த நாள் இனி நாளாக அமையட்டும். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.